அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இறால் கூட்டு எப்படி வைக்கணுன்றதை பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கூட பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ண இறாலை எடுத்து வெங்காயத்தில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தில் இறால் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால் வெங்காயம் சேர்க்கும் போது இறாலையும் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் இறாலையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போயிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க மல்லித்தூள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளியும் நம்ம வெட்டி இது கூட சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஏற்ப 2 முருங்கைக்காவையும் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து 1 முருங்கைக்காய் 1 உருளைக்கிழங்கை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்மளுக்கு நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்காவை சேர்த்து விட்ருங்க. முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துணும். இந்த கூட்டில் இறால் கூட்டோட முருங்கைக்காவும் உருளைக்கிழங்காக சேர்த்தா தான் நல்லா சுவையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் டக்குன்னு எடுத்துருங்க. எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க.
நல்லா பார்த்தானா தெரியும். இந்த ஸ்டேஜில் நல்லா நம்மளுக்கு வதங்கி நல்லா வந்திருக்கு. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கையும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சியில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த தேங்காய் வடை சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளையும் ஒரு 3 முந்திரி பருப்பையும் சேர்த்துருக்கோம். இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கோங்க. 3 முந்திரி, ஒரு மல்லித்தூளை, ஒரு ஸ்பூன் மல்லித்தூளையும் இந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது கூட சேர்த்துருங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதை கூட நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காயோட கொஞ்சோண்டு கொல்ல அது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு நம்ம நல்லா வந்திருக்கான்றதை பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வெள்ளை சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இறால் கூட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இறாலோட முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்க்கிறதுனால தான் இதில் ரொம்பவே நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்க கண்டிப்பாக இதோட சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு, இறால், முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.